எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 29 ஏப்ரல் 2025 மற்றும் 30 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டி, பி.ஆர். கவாய். பி.ஆர். கவாய். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் மே மாதம் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எவ்வளவு? 65. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த கவாய் 1985 வழக்குரைஞராக பதிவு செய்தார். மும்பை உயர்நீதிமன்றத்தின் நாகபுரி கிளையில் கடந்த 1992 1993 காலகட்டத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பணியாற்றிய இவர் அரசு தரப்பு வழக்கறிஞராக 2000 ஆண்டில் நியமிக்கப்பட்டார். கடந்த 2003 மும்பை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாகவும், அதேமாரி 2005 மும்பை நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாகவும் பதவியேற்றார். அதேமாதிரி 2019 மே 24 இவர் உச்சநீதிமன்ற நீதிபதியானார். தற்போது உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் பி.ஆர். கவாய். ஸோ இந்த மாதிரி முழு தகவல் தான் நம்ம ஒவ்வொரு கேள்வி கொடுக்க போகிறோம். இரண்டாவது கேள்வி, உச்சநீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக பி.ஆர். கவாய் நியமனம் செய்யப்பட்டார்? 52வது பி.ஆர். கவாய். இதுக்கு இப்போ இருக்கிறவர் யார்? சஞ்சீவ் கண்ணா. 51வது சஞ்சீவ் கண்ணா. அடுத்த 50வது சந்திரசூட். தனஞ்சய யஷ்வந்த் சந்திரசூட். 49வது யூ லலித். யூ லலித். அடுத்து மூன்றாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் முதற்கட்டமாக எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் முதற்கட்டமாக எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? அதாவது முதற்கட்டமாக 71 பேருக்கு வழங்கப்பட்டது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அதே மாதிரி அஸ்வின், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் ஆர் லட்சுமிபதி, கே தாமோதரன் சமையல் கலை, ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எங்கே குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்கப்பட்டது. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கு வழங்கப்பட்டது? நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு. மீதி மூவருக்கும் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ. லட்சுமிபதி, தாமோதரன், அஸ்வின் அவர்களுக்கு பத்மஸ்ரீ, அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், 2024ஆம் ஆண்டில் உலக இராணுவ செலவின பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? உலக இராணுவ செலவின பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக $2.71 லட்சம் கோடி எட்டியது. மொத்தமாக பார்க்கும்போது 2.71 லட்சம் கோடி டாலர். இதெல்லாம் நான் வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் அமெரிக்கா முதலிடம், சீனா 2வது இடம், ரஷ்யா 3வது இடம், ஜெர்மனி 4வது இடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்கா மட்டும் $99,700 கோடி செலவழிக்கிறது இராணுவத்திற்காக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து உலகின் மொத்த இந்த 2.71 லட்சத்தில் 37%. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, 6வது கேள்வி. 2024ஆம் ஆண்டில் உலக இராணுவ செலவின பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5வது இடத்தில் இந்தியா உள்ளது. இதில் சீனா வந்து அதாவது $31,400 கோடி செலவழிக்கிறது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8,610 கோடி செலவிடுகிறது இராணுவத்திற்காக. நமது அண்டை நாடான பாகிஸ்தான் 1020 கோடி தான் செலவழிக்குது இராணுவத்திற்காக. இப்போ சமீபத்தில் கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே பகல்காம் தாக்குதல் காரணமாக 26 சுற்றுலா பயணிகள் இந்தியர்கள் மரணமடைந்தனர். அந்த வகையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அதாவது சிந்து நதியை கூட இந்தியா இனி வந்து பாகிஸ்தானுக்கு அதிலிருந்து தண்ணி விட போகிறதில்லை என்று அறிவித்துள்ளது. அது எந்த அளவுக்கு போகும் என்பது தெரியல. இந்தியா பாகிஸ்தான் போர் மூளாதா என்ற வகையில் சமீபத்திய செய்திகள் இடம்பெற்று வருகின்றன. அடுத்து 7வது கேள்வி. இந்திய கடற்படையை வலுப்படுத்தும் விதமாக ரூபாய் 64,000 கோடியில் 26 ரஃபேல் விமானங்கள் கொள்முதல் செய்ய எந்த நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டது? இந்திய கடற்படையை வலுப்படுத்தும் விதமாக ரூபாய் 64,000 கோடி மதிப்புள்ள 26 கடற்படை பயன்பாட்டு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது? பிரான்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா டசால்ட் ஏவியேஷன் கூட ஏற்கனவே இந்தியா இந்த ரஃபேல் விமானங்களை வாங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. டசால்ட் ஏவியேஷன் இந்த நிறுவனத்திடமிருந்து இந்தியா விமானப்படைக்காக 36 ரஃபேல் விமானங்களை கொள்முதல் செய்துள்ளது. தற்போது கடற்படைக்கு ஒற்றை இருக்கை கொண்ட 22 விமானங்கள், அதேமாதிரி 4 போர் விமானங்கள் உள்பட மொத்தம் 26 விமானங்களை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில்
இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளிடையே கையொப்பமானது. இந்த ஒப்பந்தம் கையொப்பமான 5 ஆண்டுகளில் போர் விமான விநியோகத்தை டசால்ட் நிறுவனம் தொடங்கும். அதாவது 2030 வருடத்துக்குள்ளே இந்த 26 விமானங்களையும் பிரான்ஸ் இந்தியாவுக்கு வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த விமானத்தோட சிறப்பம்சம் என்னென்னா, விமானப்படைக்காக ஏற்கனவே வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களை காட்டிலும் இந்திய கடற்படைக்கான ரஃபேல் போர் விமானத்தில் சிறப்பம்சங்கள், அதாவது இந்த இறக்கைகளை மடக்க முடியாது என்ற நிலையில் ஏற்கனவே வாங்கினது. கடற்படை கப்பல்களில் இடவசதி குறைவு என்ற அடிப்படையில் கடற்படைக்கான ரஃபேல் போர் விமானங்களின் இறக்கைகள் மடக்கிக் கொள்ளும் வசதியும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 500 கிலோ வரை கூடுதல் எடையை இவை கொண்டிருக்கும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் வானிலிருந்து தரை இலக்கையும் வானிலிருந்து வானிலக்கையும் தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. கப்பலை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள், லேசர் வழிகாட்டி குண்டுகள் நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2500 சுற்றுகள் சுடும் திறனுடன் கூடிய பீரங்கி உள்ளிட்ட பன்முக ஆயுதங்களை இவை தாங்கியிருக்கும். அடுத்து 8வது கேள்வி. தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய பால்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய பால்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றவர் யார்னா மனோ தங்கராஜ். இவருக்கு தமிழ்நாடு மாநில ஆளுநர் RN ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஏற்கனவே அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகிய இருவரும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தனர். அந்த வகையில் 2 அமைச்சர் பதவி காலியாக இருந்த நிலையில் தற்போது மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சராக பதவியேற்றுள்ளார். தற்போது தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 33ஆக குறைந்துள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா பொன்முடி வகித்த வனம் மற்றும் காதித்துறைகள் அமைச்சர் ராஜகண்ணப்பனிடமும் செந்தில் பாலாஜி வகித்து வந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை மின்சார துறைகள் முறையே வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோரிடம் கூடுதல் பொறுப்பாக வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். ஸோ இதெல்லாம் முக்கியமான இந்த தமிழ்நாடு நிகழ்வுகள் சட்டப்பேரவையில். அடுத்தது பாருங்க, இது கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய பயோசென்சார் தளத்தை எந்த IIT உருவாக்கியது? IIT சென்னை. அதாவது கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் கர்ப்பகால உயர் இரத்த அழுத்த நோயை கண்டறியக்கூடிய புதிய பயோசென்சார் தளத்தை IIT சென்னை பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சி குழுவினர் உருவாக்கியுள்ளனர். அடுத்து 10வது கேள்வி. ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. பகல்காம் தாக்குதலை கண்டித்து ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் எப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு 28 ஏப்ரல் 2025. 28 ஏப்ரல் 2025. அடுத்த கேள்வி. தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையில் 18 மசோதாக்கள் எப்போது நிறைவேறியது? இதுக்கு சரியான விடை 29 ஏப்ரல் 2025. 29 ஏப்ரல் 2025. அதாவது பார்த்தீங்கன்னா, கடனை கட்டாயமாக வசூல் செய்தால் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா உள்பட 18 மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன. பாருங்க, இந்த மசோதாவை தாக்கல் செய்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்
கலைஞர் மு கருணாநிதி பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளது. அதற்கான மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி ஊராட்சி பகுதியில் விளம்பரம் பேனர் வைக்க உரிமம் பெற வேண்டும். விதிகளை மீறுவோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 25,000 அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் என்பதற்கான மசோதாவை பெரியசாமி அவர்கள் தாக்கல் செய்தார். அதே மாதிரி தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பிரிவுகளை மீறுவோருக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதாவை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் தாக்கல் செய்தார். அதாவது கடன் வசூல் மசோதாவில் திருத்தம். சட்ட மசோதாக்களை ஆய்வுக்கு உட்படுத்திய போது சிலவற்றின் மீது அரசியல் கட்சிகள் கருத்துக்களை முன்வைத்தனர். குறிப்பாக கடன்களை வசூலிப்பதில் கடுமை காட்டுவதை தடுக்கும் மசோதா மீது அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அதிமுக, சின்னத்துரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் டி. ராமச்சந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட், பாமகவைச் சேர்ந்த ஜி.கே. மணி, காங்கிரஸைச் சேர்ந்த கு. செல்வ பெருந்தகை, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். அடுத்து 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடன் அதிகம் வர்த்தகம் மேற்கொண்ட நாடுகளின் பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருக்குது. அதாவது வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகள் பட்டியலில். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக மதிப்பு 13,184 கோடி டாலராக உள்ளது. இதில் ஒவ்வொரு நியூஸுமே ரொம்ப முக்கியமான நியூஸு. இதில் சீனா 2வது இடத்துல 12,770 கோடி டாலர். சீனா 2வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 13வது கேள்வி. IPL 20 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேக சதமடித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? வைபவ் சூரியவன்சி. இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். இவர் ஏற்கனவே ஒரு சிறப்பு, அதாவது 13 வயதில் IPL விளையாட தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை பெற்றிருந்தார் வைபவ் சூரியவன்சி. தற்போது IPL 20 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேக சதமடித்த இந்திய வீரர் என்ற பெருமையும் கூடுதலாக பெற்றுள்ளார். அடுத்தது 14வது கேள்வி. 2025 ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது பெற்ற ஸ்ரீஜேஷ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இவர் ஹாக்கி வீரர். ஆப்ஷன் பி ஹாக்கி வீரர். அதே மாதிரி இந்திய கால்பந்து வீரர் ஐஎம் விஜயன். அதே மாதிரி பாருங்க, விளையாட்டில் PR ஸ்ரீஜேஷ் அவர்களுக்கு பத்மபூஷன். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், கால்பந்து வீரர் ஐஎம் விஜயன், அதே மாதிரி பாரா வில்வித்தை வீரர்
ஹர்விந்தர் சிங், பாரா தடகள பயிற்சியாளர் சத்யபால் சிங் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. ஸோ அஸ்வின் பார்த்திங்கன்னா சர்வதேச டெஸ்ட்டில் இந்தியாவுக்காக 2வது அதிகபட்ச விக்கெட்டுகள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 537 விக்கெட்டுகள் எடுத்தவர். ஹர்விந்தர் சிங் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக முதல் வில்வித்தையில் தங்கம் பெற்று தந்தவர். அதே மாதிரி பாரிஸ் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் பிரவீன் குமார் தங்கம் வெல்வதில் பயிற்சியாளராக சத்யபால் முக்கிய பங்காற்றினார். சர்வதேச கால்பந்து தளத்தில் இந்திய அணிக்காக 1992 முதல் 2003 முதல் விளையாடிய ஐஎம் விஜயன் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள், தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன்ஷிப் ஆகியவற்றில் தங்கம் உள்பட பதக்கங்கள் வென்ற இந்திய அணியில் அங்கம் வகித்தார். அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தில் காவலர் தினமாக எப்போது கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். செப்டம்பர் 6. அடுத்தது இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ நாட் ஸ்கிவர் ஃப்ரண்ட். அடுத்த கேள்வி, சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற மார்க் கார்னி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? அரசியல். அதாவது கனடா நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மார்க் கார்னி. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி, ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் என்ற பாதுகாப்பு கருவி எங்கு அமைக்கப்படுகிறது? சென்னையில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இடங்களில். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 29 ஏப்ரல் 2025 மற்றும் 30 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.